திமுக அமைச்சர்களை கூண்டோட தூக்கப் போகும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தானாக முன்வந்து வழக்குகளை போட்டு தற்பொழுது 4 அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கை போட்டிருக்காரு. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி மீது போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்திருந்த நிலையில் அடுத்த கட்டமாக மிஞ்சியிருக்கும் 3 அமைச்சர்களை டார்கெட் பண்ணியிருக்காரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். கிட்டத்தட்ட 3 மாதங்களாக மதுரை கிளையில் பணியாற்றி வந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு திரும்பியுள்ளதாகவும் திரும்பியுள்ள முதல் நாளே முதல் வழக்காக தற்பொழுது திமுக அமைச்சர்களின் வழக்கை கையில் எடுத்துள்ளதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து அவர் கையெழுத்திடப்பட்ட அந்த 3 அமைச்சர்களின் வழக்கில் கூடி விரைவில் விசாரணை நடத்தப்படும். அந்த விசாரணையில் யார் யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படின்னா தங்கம் தென்னரசு, பெரியசாமி, இன்னும் இருக்கக்கூடிய இன்னும் 2 அமைச்சர்களை டார்கெட் பண்ணியிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் மிகப்பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் என தற்பொழுது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் தானாக முன்வந்து அமைச்சர் பொன்முடியின் வழக்கை எடுத்து விசாரணை பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய பதவியை இழந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அது மட்டும் இல்லாமல் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து தான் இப்போ இன்னும் 3 அமைச்சர்கள் வசமாக சிக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இவர்களுடைய நிலைமை என்னவாக போகுது என்பது தெரியவில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரையுமே டார்கெட் பண்ணி எல்லாரையுமே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி இந்த ஊழல் வழக்கில் தான் அதிக அளவு சிக்கியிருக்காங்க. அமைச்சர் பொன்முடி ஆகட்டும், அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகட்டும், அடுத்த கட்டமாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் சிக்க போகிறாரு. இந்த மணல் குவாரியில் மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணதனை தொடர்ந்து அவருடைய உதவியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு கூடிய விரைவில் அவர் மீதும் வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என தகவல் வெளியாகிருக்கும் நிலையில் கண்டிப்பாக இப்போ சிக்கியிருக்கும் தங்கம் தென்னரசு, பெரியசாமி இது போன்ற முக்கிய அமைச்சர்களின் நிலைமை மிகப்பெரிய அளவு கேள்விக்குறியாக போகுது. பெரியசாமி அவர்கள் திமுகவின் மூத்த அமைச்சராகவும் முக்கியமான அமைச்சராகவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் மீதும் இந்த சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டிருக்கும் நிலையில் அவரும் தானாக முக்கியமாக இந்த சொத்து குவிப்பு வழக்கில் யார் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்களோ அவங்களுடைய வழக்கை தான் பர்டிகுலர்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த அமைச்சர்கள் எல்லாம் அடுத்த கட்ட விசாரணையில் அடுத்த கட்ட மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. கண்டிப்பாக சிக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த விசாரணை தான், அடுத்து ஜெயில் தான் என்பது அவருடைய நோக்கமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து பொன்முடியின் வழக்கை தானாக விசாரணை பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததன் காரணமாக தான் இன்று அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இன்னும் இப்போ மாட்டியிருக்கிற இந்த 3 அமைச்சர்களின் நிலைமை இன்னும் கேள்விக்குறியாக போகுது. இன்னும் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டால் கண்டிப்பாக இன்னும் யார் யாரெல்லாம் சிக்க போறாங்க என்பது கூடிய விரைவில் தெரிந்துவிடும் என தற்பொழுது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. நேற்று எடுத்தப்பட்ட இந்த விசாரணையில் முதல் கட்டமாக அவங்களுடைய ஃபைல் எல்லாத்தையுமே கையெழுத்து போட்டு எடுத்திருக்காங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் விசாரணை கூடிய விரைவில் நடைபெறும், தீவிரமடையும். கண்டிப்பாக இந்த அமைச்சர்கள் எல்லாம் பதில் சொல்லியே தீரும் என உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 3 அமைச்சர்கள் சிக்கப்போவதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.